கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நற்செய்தி என்னவென்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எங்கே போய் கொண்டு இருக்கிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் வானுமண்டலத்தின் பொல்லாத அந்தகார ஆவியினுடைய கிரியைகள் எப்படி நம்மை சுற்றி வேலி அடைப்பதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறது? அதில் இருந்து நாம் விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு தக்க நம்மை ஒப்பு கொடுத்தால் இந்த பேரியாடும் மகன், இந்த பொல்லாங்கன், துஷ்டன், துன்மார்க்கன் வழியிலே இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தேவன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துஷ்டன் துன்மார்க்கன் உன் வழிகளிலே கடந்து வர மாட்டான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவா. அந்த வாக்கு தத்துவம் யாருக்கு என்றால், அவரை விசுவாசித்து அவருக்கு முன்பாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளை கற்பனைக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கே இந்த வாக்கு தத்துவங்கள் வாய்க்கும். இங்கே பாருங்கள், யோபனுடைய வாழ்க்கையிலே யோபு சரித்திரம் முதல் அதிகாரம் 9வது வசனம். அதிலே சாத்தான் தேவனிடத்திலே பேசுகிற காரியங்களை பாருங்கள். அதற்கு சாத்தான் கருத்திற்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். யோபு விருதாவாக அல்ல, பிரயோஜனமாக, நன்மைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக உமக்கு பயந்து நடக்கிறான். அவன் விருதாக அல்லவே, அவன் பிரயோஜனம் இல்லாமல் அல்லவே பிரயோஜனமாக உமக்கு முன்பாக அவன் பயந்து நடக்கிறான். தேவனிடத்தில் பேசுவது யார்? சாத்தான் பேசுகிறான். இங்கே பாருங்கள், அவன் விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான் என்று கீழே 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இது யாருக்கு? தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு இந்த காரியம் வாய்க்கும். நம்மை மேற்கொள்வதற்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவருடைய சொந்த இன ஜனங்களை, சந்ததிகளை அழிப்பதற்கு இந்த தேசத்திலே பொல்லாங்கன் பயங்கரமான வழிகளிலே ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். அதிலே இருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால், விடுவித்து கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து நடந்தால் மட்டுமே இந்த காரியம் நமக்கு நடக்கும். இதை சொல்வது யார் என்றால், சாத்தானே சொல்லுகிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி
வேலையடைக்கவில்லையோ, நீர் அவனையும் அவனுக்குண்டான அனைத்தையும் நீர் சுற்றி வேலையடைத்து பாதுகாக்கிறபடியினால் அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். பிசாசுக்கு பயந்து நடந்தாக இருந்து நடான். அவன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பான். ஆனால் தேவன் அவருக்கு பயந்து நடக்கிறபடியினால் அவனையும் அவன் வீட்டையும், அவன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கிறா. அதனால்தான் அவனுக்கு பயப்படுதான். அவன் தேவனுக்கு பயந்தால் என்ன நடக்கும் என்பதை சாத்தானே சொல்லுதான். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் உமக்கு முன்னால் நிற்கிறான், உமக்கு கட்டளைக்கு முன்னால் நிற்கிறான், பயந்து நிற்கிறான். உம்முடைய நாமத்துக்கு பயப்படுதான், உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுதான். அதனால் நீர் அவனையும் ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதித்தீர். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அவனுடைய அனைத்து காரியங்களும், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இன ஜனங்கள், அவனுக்கு தேவையான அனைத்தும் சம்பத்தும் தேசமெங்கும் பெருகிற்று. எப்படி பெருகிற்று? தேவனுக்கு பயந்து நடந்தபடியினால். அவன் விருதாவாக உமக்கு பயந்து நடக்கவில்லையே. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தபடியால் எத்தனை ஆசீர்வாதங்கள் யோபுவுக்கு சூழ்ந்து கொண்டது. என்ன அன்பு சொந்தங்களே, இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படி என்றதை நீங்கள் சிறிது உணர்ந்து பாருங்கள். நம்மை சுற்றின் வேலி அடைக்கிறான். தேனீக்களை போல கங்கணம் கட்டி தேவனுடைய ஜனங்களை, தேவனை தொழுது கொள்கிற ஜனங்களை நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாங்கன் துஷ்டனுடன் கைதுடன் நாம் விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து நடந்தால் சாத்தானே விலகி ஓடுவான். அவன் சும்மா இல்லை, அவருக்கு பயந்து நடக்கிறான். அப்படினால அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய தேவன் அவனை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து கொள்வார். நம்முடைய காரியம் அவங்ககிட்ட நடக்காது. இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த பொல்லாங்கன் நமக்கு முன்பாக இருந்து விலகி ஓடுவான். அதற்கு ஒரே காரியம், தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்கி, இந்த வார்த்தையாக தேவன் நமக்கு என்ன வழிகளை நமக்கு போதித்திருக்கிறார் அதன்படி நடந்தால் பொல்லாங்கன் நம் வழியிலேயே கடந்து வர மாட்டான். வாதை நம் கூடாரத்தை அணுகாது. அவர் நமக்கு நம்மையும் நம் வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுண்டு நம்மளை ஆசீர்வதித்து நம் தேசத்தில் நம் சம்பத்தையும் பெருக பண்ணுவார். முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்தி அந்த அழைப்பு சத்தத்துக்கு, அந்த கட்டளை கற்பனைக்கு, அதன் நீதி நியாயங்களுக்கு தேவனுக்கு பயந்து நடப்போம். என் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏனென்றால் சாத்தானே சாட்சி கொடுத்து விட்டான். விருதா ஒன்றும் பயந்து நடக்கல. அவனுடைய அனைத்து காரியங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டபடி இருந்தால் இதை அவன் தற்காத்து கொள்வதற்காக உமக்கு பயந்து நடக்கிறான். நாமும் நம்மை தற்காத்து கொண்டு தேவனுடைய சகலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக பயந்து நடப்போம். தேவன் நம்மோடு வாசமட்டி வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.